நேற்றும் என்று மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இப்பொழுதும் பிள்ளைகள் பாடுகின்ற ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டு பின்பதாக நாம் செய்திக்குள்ளே செல்லுவோம். நேற்றும் என்று மாறாது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையும் மேன்மையும் என்ற தொடரின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான ஒரு பாடலை பிள்ளைகள் பாட கேட்டீர்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக பாடின அன்பு பிள்ளைகளை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சிலுவையை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். எப்படி நாம் மேன்மைப்படுத்துவது? சிலுவையை சுமக்க வேண்டும், அனுதினமும் சுமக்க வேண்டும். அதை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதுதான் சிலுவையை நாம் மேன்மைப்படுத்துவது என்று சொல்லி பார்த்தோம். இந்த சிலுவையிலே ஆண்டவர் செய்து காட்டின, ஆண்டவர் கற்பித்த பல காரியங்கள் சிலுவையின் அடையாளமாக மாறினது என்று சொல்லி ஒரு 6 காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த அடையாளங்கள் மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து சாத்தானை கொன்று, சாத்தானை வென்று, அந்த போராட்டத்திலே அவர் இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தின் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் அவருடைய இரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய இரத்தம், அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எபிரேயர் 9:22 நாம் பார்க்கின்றோம். முன்னொரு காலத்திலே பாவ மன்னிப்பிற்காக ஆத்துமாவிலே அவர்கள் கஷ்டமடைந்து, ஐயோ இவ்வளோ பாவம் செய்து விட்டோமே, இந்த பாவத்தை நான் எங்கு கொண்டு போய் நான் இதை பிரயாசிசம் தேடுவது என்று சொல்லி அவர்கள் ஆதி நாட்களில் என்ன செய்தார்கள்? ஆடு, மாடு, புறா போன்ற உயிரினங்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆலயத்தின் படிவிடத்திற்கு முன்பதாக ஒரு ஆட்டை நிறுத்தி அதனுடைய தலையின் மீது தங்கள் கைகளை வைத்து தாங்கள் செய்த அந்த எல்லா பாவங்களையும் சொல்லும் பொழுது, அந்த பாவங்களை எல்லாம் அந்த ஆடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை பலிபீடத்திலும் மகா பலிபீடத்திலும் தெளித்து இப்படியாக தன்னுடைய ஆத்மத்தினுடைய பாவ நிவர்த்தியை இரத்தத்தின் மூலமாக செய்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இதை நீங்கள் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்றும் அநேகர் இப்படியாக கோயில்களிலே சென்று பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் பலி செலுத்த தேவையில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி
அவர் சிலுவையிலே உங்களுக்காக ரத்தத்தை சிந்து மரித்ததினாலே, அவர் ஒரே தரம் தம்முடைய ரத்தத்தை சிந்தினாலே இனி நமக்கு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ரத்தம் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டி செல்ல விரும்புகின்றேன். பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகின்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி, அது மாத்திரமல்ல எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். கொலோசியர் 1:14 பார்க்கின்றோம், குமாரனாகிய அதாவது கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கின்றோம். எபிரேயர் 9:12 பார்க்கின்றோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். ஆக ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு மீட்பை உண்டாக்கி அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களிலே நாம் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாங்குவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, நாளைய தினத்திலே ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு வேற என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக.